யாரு குலை ஓடுறது? சூப்பரா மூத்திரத்தை வாங்கி குடி. உழவ நாக்கு போட ஆக்கலாம். ஆண்களை விட பெண்கள் எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் இன்னும் தேர்ச்சி பெற்றிருக்கிற. வாங்கத்தான் அந்த அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. பாதி நேரத்திலே பப்புண்டானிச்சு முடிஞ்சோடனே நீங்க எல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வள்ளியாக வந்திருக்கின்ற ஒரு சிறுமி வந்திருக்காங்க. 9வது படிக்குது. அந்த பெண்ணு இன்னைக்கு வள்ளி வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கா. திறமையான ஒரு வள்ளி. இந்த மண்ணுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நாரதர் பிஆர் செட்டில் வேலை ஆக்குறேன். பிஆர் செட்லையா? ஆமாம். முன்னாடி சுக்கு காப்பி விற்பேன். சரி. எந்த தொழில் உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவங்களுக்கு குலத்தொழில். அதுதான் சாமி. உண்மை உட்காந்துருக்கேங்க. அன்னைக்கெல்லாம் சாதாரணலா ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் பூரா கலெக்டராக இருந்தவங்க. போன பிறவியில் எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த கொத்தனார் வேலைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. கொத்தனார் வந்தா கை தக்கலாம். ஏன் கொத்தனார்? ஏன் எத்தனை வீட்டுக்கு கோவிலாக அவர் இருக்கிறதுக்கு இடுப்பிடம் கட்டி கொடுத்து விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழில் கொத்தனார் வேலை. அப்படி சொல்லு. அங்கிட்டு போனோம்னா எம்கேஆர் ஒளிகன்னு கத்து பூரா பெரியமா மயங்க விடு. பிறந்த தாயினுடைய வயிறுதான் வேற. இங்க இருக்கிற அத்தனை பேருமே சித்தப்பு மயங்கி பெரியப்பு மயங்க. போன பிறவியில் அவங்க பிள்ளைய கூட நான் மறந்துடலாம்டா. நான் எம்கேஆர் கிடையாது, டி ராஜேந்திரன். இந்த டி ராஜேந்திரன் தாடி வச்சிருக்கேன் பாரு. அட பொண்ணா அண்ணன் மன்னஜே போவா அண்ணன் மன்னஜே வச்சாத பொண்ணு மேலாஜே நீ வச்சாத பொண்ணு மேலாஜே ஆஜ வச்ச பச்சை கிளியோ பிற ஜோடி சேர்ந்து போயிருந்தா அவ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ. மிஷின் எடுத்து செக் பண்ற போத இறங்கிருச்சான்னு. அப்ப அரளி விதையத்தை இறக்கணும். மது அருந்த வேண்டாம் என்று சொல்லி இங்க மாநாடு உள்ள வெள்ளியிறந்த கிராமத்துக்கு நான் வரவில்லை. மது குடிங்க. காவல்துறை பணியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு மாமா அழகா சொன்னார் மைக்கில். மாப்பிள்ளை எம்கேஆர் நான் மானாமதுல டூட்டி வாக்கும் போது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு திருந்திட்டு ஒரு நல்ல மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எத்தனை பேரை தண்ணி அடிச்சு சீரழிங்களோ உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு உதாரணமாக அந்த கோமாளி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் யோக்கியன் என்று சொல்லவில்லை. ஐயா ஐயா என்னை மண்ணன் ஊத்தி இருக்கலாமா? வெளியே இருந்த மேடையில் தாயை சத்துறேன். இதுக்கு மேல ஐயா அந்த பெருசா உள்ளது ஆனந்து 2 சூம்பி விடு. இதுக்கு மேல நான் என்னடா செய்ய? ஏன்னா ஆடலும் பாடல் அப்படின்னா பாட்டை போட்டு விட்டு நீங்க என்ன வேணா பேசுங்க. ஒத்தாங்கம்மா மண்ணை வாரி தூத்து ஏன்னா நீர்மலாடி அடிக்கிற அப்படின்னு ஆடிட்டு போயிடுவாங்க. இது என்னன்னா இயலிசை நாடகம். பேசக்கூடிய வசனங்களும் பாடக்கூடிய பாடல்களும் உங்களுக்கு கேட்டாத்தேன் உங்களை அறியாம ரசிப்பீங்க. கைதட்டு. உண்மைதான் என் தம்பிகளா, எங்கள் அன்னைகளா. இங்க பாரு ஒரு தாளம் போடுற ஆளை பாரு. போ சட்டி ஓடாம வெள்ளை வெட்டி வேணா கட்டுவான் நாட்டுல. இந்த நாடகம் என்ன நாடகம்? பலிதர்ம நாடகம். இந்த வெளியிருந்த கிராமத்துல எங்க அண்ணன் முத்துச்சிரிப்பெல்லாம் வந்துருவாங்க. இங்கே இந்த வெளியிருந்த மட்டும் கிடையாது, இந்த மாதிரி புண்ணிய பூமி நிறைய பூமிக்கு போனதுனாலதான் முத்துச்சிரிப்பி சூப்பர் சிங்கர் போக முடிச்சு. நான் இன்னும் அந்த சிந்தாமணியை தாண்ட முடியலையே. ஏன் எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே ஏம கண்டேன். ஏமே போய்க்கேன் உள்ள வெள்ளை வட்டி கட்டினவன். ஆனால் எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலும் இந்த நாடக கலைகளே 11 மணிக்கு 10 மணிக்கு பவுடரை போட்டு கோமாளி வேஷம் போடுவதில் உள்ள ஒரு சுகமும் ஒரு அன்பும் எதுலையுமே கிடையாது. தான் வந்த பாதையை மறந்த மனிதன் வாழ்க்கையிலே பிற்காலத்திலே வேதனைப்படுவான். எந்த உயரத்துக்கு போனாலும் அவன் செய்த தொழிலை நினைத்து பார்த்தால் அங்குதான் லட்சுமி பொங்கும், சாமியும் கூட. இந்த மயில் எந்த லட்சுமியா? உலகுலம் மாயாண்டி லட்சுமி. ஏதாவது இழுத்து விட்டு போறாங்கடா யூடியூப்ல. நான் தான் சொன்னேன், தூய வார்த்தையிலே கெட்ட வார்த்தையை பூரா நாசுக்கா சொன்னவன் நான் தான். ஆமா, என்ன சொன்னீங்க? கப்ளிங் ஓசன் பொங்காசு. அது கிடையாது, எங்க பெரியப்பா இல்லதுனது. பாயாசம் பருத்திப்பாட். தோளூர் பைக்கில் இந்த பைப்பாலாம் பாரு எத்தனை வண்டி நிக்குது. புறம் பைக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக விபத்து எங்க நடக்குன்னா டூலர் பைக்கு தான். அன்பு உறவுகளே, விழிப்புணர்வு.
ஹெல்மெட்டை போட்டு தலைக்கவத்தை போட்டு வண்டி ஓட்டுங்க. பைபாஸ்லாம் கிராஸ் பண்ணும்போது என் அன்பு உறவுகளை பாந்தோட்டு கேட்குறேன், மெதுவாக நின்று போங்கயா. அங்கிருந்து இங்கிட்டு வரும்போது, திருப்போணத்துக்குள்ள வரும்போது உள்ள 30 வருவேன். திருப்போணத்தில் வந்து 2 ஓட்டரை போட்டால் அந்த பைபாஸில் வர்ற காரு கூட உனக்கு பொம்மை மாதிரியே தெரியும். வரும்போது நின்று ஸ்டாண்டை போட்டு மச்சான் சும்மாரியா லாரி வருதியா அப்படி தத்துவம்லாம் பேசுவேன். அங்கே வர்ற மாதிரி தெரியுமியா, அங்கே அடிச்சு விட்டுருவாங்க. போயா நான் 3 இல்லையா கோட்டை அடிச்சவனை பார்க்கணும். வண்டி பக்கத்தில் மயிர புடுங்குறேன். போ விட்டவனே அப்புறம் பாவன் ரசம் போவ ரசம் இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா குளிஞ்ச சட்டியோட போய் சேர்ந்துட்டியாடா. ஏன் விழிப்புணர்வு. ஆனா அதே மாதிரி என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், சுடிதார் போட்டு கணவன் கூட பின்னாடி உட்காரக்கூடிய அந்த சகோதரி தயவு செய்து அந்த சால்லாம் கழுத்தை சுத்தி நல்லா போடு, மாட்டு மணி கட்டின மாதிரி. நீ இங்க தொங்க போட்டுற உன் புரிஞ்சு 30 சிக்கி மட்டார்னு விழுந்து. அந்த அன்பு எங்க இருக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணும் போதுதான் உண்மையான அன்பு. எங்க ஆத்தா உறப்ப நினைக்கேன், அப்ப அப்படித்தான் சொன்னேன். இப்ப நினைச்சு நைட்லாம் எழுப்பிக்கிட்டு சத்து அரையிறாட்டா. அன்றைய காலத்துல இந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க காலத்துல ஏதுப்பா பஞ்சு மத்தை ஏது, குசன் மத்தை ஏது, ஏசி ஏது, ஏறுக்குளர் ஏது. ஒரே ஒரு பாயையும் ஒரு போர்வையும் தூக்கி கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள. 2 பேரும் போய் சீமக்கரில் படுத்து ஏதாவது பண்ணுங்கிறாங்க. படுத்து என்னென்ன பண்ணுவாங்க, விறகு கட்டு மூட்டம் போடுவாங்க. அவ்வளோதான். சீமக்கரை போன சொல்ல 2 பேரும் தூக்கிட்டு வருவாங்க. அடுத்த பிள்ளை கூட வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பாரு அத்தாடி. அப்பெல்லாம் பார்க்கும்போது அழகா கண்டுபிடிச்சு போடலாம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தேங்காய் எண்ணெயும் வேப்பனையும் தேய்ச்சி அப்படியே கொலை கொட்டின மாதிரியே பார்ப்பாங்க ஆளுகளை பூரா. மாப்பிள்ளை பார்த்தா அங்கிட்டு கம்பளி புள்ளி மீச்சை வச்சு இந்த பூச்சண்டை கொடுத்துருவாங்க, இழுக்க முடியாமல் அப்படியே தெரியும். அதே அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காருங்கப்பா, ஊர் அம்பலார் வருவார், நாட்டாம வருவார். இந்தாடா கருப்பியா தலையை கட்டுறா, கட்டிட்டீங்கய்யா போங்கடாங்கிட்டு வெட்டி விட்டுருவா. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் யாரும் பொண்ணு யாரும் மாப்பிள்ளையும் தெரிய மாட்டேங்குது. பூரா பேரும் மேக்கப் போட்டு. அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவி ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைகிட்ட போய், அருமையான பிள்ளைத்தான், அவனை நீ தான் பார்த்துக்கிறோன்னு ராசாத்தி, தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை வரக்கும் நல்லா இருப்பேன், நீ தானே பொண்ணு. அது சொல்லிச்சு, நான் பொண்ணு கிடையாது, பியூட்டி பார்லர் மேக்கப் போட வந்த ஒம்பளை, மேக்கப் போடுற ஒம்பளையே அப்படி பொண்ணு மாதிரி. அப்பெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, ஒரு பாய் இப்படித்தான் இருக்கேன், அந்த பாயை பஞ்சில் அப்படி உருட்டி விட்டு இந்த சாராயத்தில் போதையில் குழம்புலாம் சிந்தி அதில் சப்பலை பண்ணுறேன். முண்டை வேற சட்டி ஓட்டுக்க மாட்டேன். இங்கிட்டு ஒரு பாய் அங்கிட்டு ஒரு பாய் இப்படி தூக்கி நெஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டு போய் ஈரல் வைப்பேன். ஒரு ஆள் இங்கிருந்து பார்த்துட்டு, என்னண்ணே இன்னொரு ஈரல் இங்கே இடக்குனேன். அவன் சொன்னேன், அது ஈரலில் போய் என்னுடைய உரல் அப்படின்னு முடிச்சு, உரல் உலக்கை ஈட்டு. அது ஒரு காலம். அன்றைய காலத்தில் வீரங்கள் எங்கே வந்துச்சு. அப்பெல்லாம் பார்த்தா இதே வெளியிருந்த கிராமத்தில் 10 மணிக்கு மேல ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் கிடைச்சுனா வெளியிருந்த கிராமத்துல உள்ள இந்த வீர நிறைந்த தெய்வீக திருமண வாரிசுகள்லாம் அவன் கதிரேசி வீட்டுல என்னடா ஆடு கத்துது, மாயாண்டி முனியாண்டி எல்லாரும் வேல்கம் பண்றா அறுவலர்றா ஊரே தரலாம். இப்ப எதிர்த்த வீட்டுக்காரன் வீட்டுல போய் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு தேடேன், பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடிச்சு காமிக்கிறேன். அந்த புருவையை விட்டுருங்கய்யா, அது கலைஞ்சு தாயிலி 1000 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. இந்த கடா நல்லா போகும், 12 ரூபாய்க்கு போகும், இதை தூக்கிட்டு போங்க. அம்புட்டையும் தூக்கிட்டு போயிட்டேன். காலையில வந்து ஊர் ஜனம் கேட்குது, ஏன்டா முண்டை நீ தான் பார்த்துருக்கிய கத்த வேண்டியானே. அன்னைக்கு கணேஷ் கோயில தர மாட்டேன்ட்டேன். கணேஷ் கோயிலுக்கு ஆட்டை கிடையாது சாச்சிட்டேன். அந்த காலத்துல ஏப்பா இன்னைக்கு இளைஞர்லாம் பூரா என்ன ஆபாச படம், தமிழ் செக்ஸ் வீடியோ, என் தம்பியெல்லாம் அதில் கெட்டு போனேன். உண்மையத்தான் சொல்றேன், விழிப்புணர்வு. அன்றைய காலத்துல எங்க அப்பங்களுக்கெல்லாம் அந்த படம்லாம் கிடையாது. ஒல்லி செம்புரியாடு தவறுது, ஆட்டுல கடா தவச்சுன்னா வீட்டுல இங்கே தவிர கடா சடா. எங்க ஐயாலாம் செம்புரியாடு 1000 ஆடு இருந்துச்சு கலிச்சேரியில. அப்படி சாச்சிட்டு வரும்போது எங்க அப்பத்தாவை சித்திரம் எடுத்துப்பேன். எங்க அப்பத்தை கேட்டேன் சாகும் போது, அப்பா எல்லாரும் இருக்காங்க, அத்தை எல்லாம் எத்தனை பிள்ளைதான் பட்டுக்கிழவி பெத்த அப்படின்னேன். அது சொன்னிச்சு,
13 பெத்துட்டேன், 7 என்னமோ உங்க தாத்தன் கலக்க சொல்லிட்டேன், 7 கலைச்சிருக்கேன். அப்ப இதே லிக் அவுட்டா இருக்கேன். இன்னைக்கு ஏன் குழந்தைத்தன்மைகள் ஏன் ஒரு சில தம்பதிக்கு இல்லை என்றால், ஆண்கள் பக்கமும் குறை இருக்கிறது, பெண்கள் பக்கமும் குறை இருக்கு. ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா சும்மாதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து வச்சு நீ ஊர்ல பெரிய ஆள்ட்டு மயனாரம் வந்தா பொண்ணு கிடைக்கல. உனக்கு என்ன எதுக்கு, உனக்கு எதுக்குப்பா? என் அருமை மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி புத்தூர் கட்டு பாண்டி